மக்களுக்கு வணக்கம். நான் இப்போ சென்னை ஹைகோர்ட் வந்திருக்கேன். இந்த வீடியோ எதுக்காகனா, என்னோட முயற்சியாக முதல் முறையாக இன்னைக்கு நான் கோர்ட்டுக்குள்ள ஏறுறேன். நல்லபடியா எல்லாமே நடக்கணும்னு நான் எல்லாரும் வேண்டிக்குவீங்கன்னு நம்புறேன். இந்தியால இருந்து, தமிழ்நாட்டில இருந்து, மற்ற ஸ்டேட்ல இருந்து கடத்தி கொண்டு போய் வெளிநாட்டில் அடைச்சி வச்சிருக்க இந்த பெண்களை காப்பாற்றி கொண்டு வரணுன்றதுதான் என்னோட முதல் முயற்சியா நான் எடுக்கிறேன். இது கண்டிப்பா நல்லபடியா நடக்கணும்னு உங்களோட ஆசீர்வாதத்தோடையும் உங்களோட ஒத்துழைப்போடையும் நான் இன்னைக்கு கோர்ட்டுக்குள்ள நுழையிறேன். கண்டிப்பா நல்லபடியா நடக்கணும்னு நம்புறேன். எத்தனை பெண்கள் அடைச்சி வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு பிராஸ்டியூஷன்ல தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு இந்த ஒரு சில நாட்கள்ல உண்மையை வெளியில கொண்டு வருவேன். நிறைய பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்றணுன்றது மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு நோக்கம். இதுக்கு மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரிம்மா. இப்ப நீ சேஃபா இருக்கியாமா? அத சொல்லுமா, நீ சேஃபா இருக்கியாமா? நான் சேஃபா தான் இருக்கேன். இந்த மாதிரி விஷயம் வெளியில கொண்டு வரணும். ஏன்னா இந்த விஷயத்த நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் போலீஸ்ல கூட அவங்களுக்கு ஆள் இருக்கிறாங்கம்மா. என்னமோ நான் பண்றேன் எனக்கு தெரியல. ஆனா நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க. என்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணுங்கம்மா, 15 வயசு பொண்ணுங்க அது கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது அவங்களை காப்பாத்தி ஆகணும். ஃபுல்லா ஹோம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. சரிம்மா. இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாமாமா? நீ என்ன நம்பி வேணாங்க சப்போர்ட் பண்றாங்கம்மா. அப்படியா? சரி, நான் ஒன்னு செய்யட்டுமா? நான் உன்னை ஜட்ஜு கிட்ட கூட்டிட்டு போறேன். சரியா? ஜட்ஜுக்கு முன்னாடி நீ நின்னு என்ன நடந்ததுன்னு சொல்றியாமா? கண்டிப்பா நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு இது மூலியமா இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி பொண்ணுங்களை எனக்கு பிடிச்சு, இந்த மாதிரி எந்த பொண்ணு எனக்கு நடந்து வந்த ஒரு கொடுமை எந்த பொண்ணுக்கு இதுக்கப்புறம் நடக்கவே இல்ல. நான் வாய்ஸ் அவுட் பண்றேன். நான் இத பத்தி ஒரு அவேர்னஸ் நான் கொடுக்கறேன் பொதுமக்களுக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பேசுறேன். அம்மா, நீ கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கியாமா? நீனு இப்போதைக்கு பாதுகாப்பா தான் இருக்கிறோம். எப்ப அந்த கும்பல் என்னை பிடிக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப எனக்கு பயமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்குது. சரி இரு. நீ பதட்டத்துல இருக்கு, நானும் பதட்டத்துல இருக்கேன். நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்ல. அதான் என்ன, நீ திருச்சியா? சரி, வேலை வாங்கி தரேன்னு யாருமா சொன்னது உனக்கு? சரி, அவங்கள எப்படிமா உனக்கு பழக்கம்? என் ஃப்ரெண்ட் மூலமா அவங்க எனக்கு கான்டாக்ட் ஆனாங்க. சரிம்மா. சரி, பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க. இந்த மாதிரி நான் சர்டிபிகேட் கொடுத்துட்டு பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. உனக்கு இந்த மாதிரி சேலரி வரும்னு சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு போலான்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. மலேசியாலேயே இருக்கிறது ஹோட்டலு. அந்த ஹோட்டலுக்குள்ள பெரிய கேட்டு போட்டிருக்கோம். அங்க யாருமே என்ன சவுண்ட் போட்டாலும் யாருமே அந்த சைடு வர மாட்டாங்க. என்ன சவுண்ட் போட்டாலும் கேட்காது. அடியாளுங்களும் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அங்க போன் விட்டுதான் தெரிஞ்சது. என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 பொண்ணுங்க அங்க இருக்கிறாங்க. அதுவும் 12 வயசு பொண்ணு, 15 வயசு பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு, 50 வயசு யாரையும் விட்டு வைக்கல. எல்லாருக்கிட்டையும் பாஸ்போர்ட் வாங்கிட்டு புடிங்கிட்டு அவங்க எல்லாருமே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நான் போல அப்போ நீ ப்ராஸ்டியூஷனுக்காக நீ வந்திருக்கிற, நீ இத நீ பண்ணலன்னா நீ அடி வாங்கி சாவ, உன் பாஸ்போர்ட் நாங்க கொடுக்க மாட்டோம், நீ எங்கேயுமே இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா லாக் பண்ணிட்டாங்க. டெய்லியும் போட்டு அடிப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. புடிங்கி வச்சு என்ன பண்றது தெரியும், வெளியே கூட போக முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டாங்க. சரி, நீ சொல்லு என்ன நடந்துச்சு. யாருமா அவன்? வேலு சென்னையா? வேலுன்றவன் சென்னையா? அந்த ரவுடி பேபி சூர்யாவும் அதுக்கு கால் பண்ணாங்க. என் முன்னாடியே ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, 12 வயசு 15 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு அடிச்சு கணத்துல ஓங்கி பலாருன்னு அனுப்பிச்சாங்க. அந்த பொண்ணு மயக்க போட்டு மூச்சு
ஸோ கடவுளே எனக்கு சிக்கல். காரை வர வச்சு தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் எங்க இடத்துக்கு வரவே இல்ல. அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு செத்துட்டா. அது பொண்ணு திரும்பி வரல. எனக்கு அதை வச்சு வந்து ரவுடி விஜய் சூர்யா வந்து என்ன வந்து பிளாக்மெயில் பண்றான். உனக்கு இதே நிலைமை தான் ஆகும், நீ ஒழுங்கா நீ வந்து ஒத்துக்கிட்டு அங்க அட்ஜஸ்ட் பண்ணி அங்க என்ன சொல்றாங்களோ எல்லாம் பண்ணினா நீ நல்லா பொழைச்சுக்குவ, இல்லைன்னா உனக்கு இதே கதையா அந்த பொண்ணு செத்து போன மாதிரி நீ அப்படின்னு சொல்லி ரவுடி விஜய் சூர்யா வந்து என்ன வந்து இந்த மாதிரிதான் கால்ல வீடியோ கால்ல வந்து பேசி என்னை வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருந்தான். ஒரு நல்ல சாப்பாடு கூட கிடைக்காது, அவ்வளவு கஷ்டப்படுத்துனாங்க. டெய்லி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 16 இருந்து 20 பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. என்ன நைட்டு கூட தூங்க மாட்டாங்க. அங்கேயே இருக்கிறவங்க கூட என்ன வந்து கூப்பிடுவாங்க. ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கினது கிடையாது. அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 16 பேர் அவ்வளவு வரும்போது என்னால சுத்தமா முடியலன்னு அவங்க காலில கூட கெஞ்சினே விழுந்தேன். எதுவுமே இது பண்ணிக்கல, எல்லாத்தையும் வாங்கி வந்து அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் இதே மாதிரி டார்ச்சர் பண்ணி பாஸ்போர்ட் எல்லாம் புரிஞ்சு வச்சுட்டாங்க. இதுல இருந்து அப்பதான் ஒருத்தர் அங்க இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப நான் கிளைண்ட் மாதிரி வருவாங்க. ஒவ்வொருத்தரா வரும்போது என்னால தாங்க முடியாம அந்த கிளைண்ட் கிட்ட நான் அழுதுட்டு கால வந்து அழுதுட்டு அப்ப அவங்கதான் சொன்னாங்க, ஒரு கொலை 2 கொலை இல்லை, பெண்கள் பல பேரை நீங்கள் வந்து விபச்சாரத்துக்கு தள்ளியிருக்கீங்க, கொன்று இருக்கீங்க. ஜெனிஃபர் தனம், மணி 12 மணி ஆயாச்சு, உன்னோட ஸ்டேட்மெண்ட் இன்னும் வரல. நான் மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த திருப்பூர் ராஜா, இந்த ஜெனிஃபர் தனம், ரவுடி பேபி சூர்யா, இவங்க எல்லாம் ஒரு நெட்வொர்க். இந்த விஷயத்த நான் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன்னே சொல்லலாம். ஆனால் இதை சட்டப்படி எங்கே வந்து கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துருக்கோம். ஆனால் இதை வந்து நான் ஒரு தனிப்பட்ட நபராக இந்த வேலையை செய்ய முடியாது. அதனால் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இதை வந்து நான் கொண்டு போயிட்டுருக்கேன். பொதுமக்களுக்கு நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். திருப்பூர் ராஜா, நான் உன்னை என்னவோ நினச்சேன். நீனு ரவுடி பேபி சூர்யாலாம் வந்து பார்ட்னர்ஸ் இல்லை. ஏன் ஜெனிஃபர் தனம், நீயும் சொல்லு, நீங்களாம் பார்ட்னர்ஸ் இல்லை. ஜெனிஃபர் தனம், நாமக்கல் ராசிபுரம் தனம், உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், எனக்கு நீங்கள் என்ன வேணாலும் என்னைய வந்து ஆன்லைனில் வந்துட்டு என் மேலே அவதூறு பேசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். நான் யாருன்னு மக்களுக்கு தெரியும் போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் பொய்ன்றது மக்களுக்கு புரியும். இப்போ என்னை பற்றி நீங்கள் என்ன அவதூறு பேசினாலும் ஐ டோன்ட் கேர். நான் செய்ய வந்த வேலை வேறு, என்னோடய நோக்கம் வேறு, என்னோடய டார்கெட் வேறு. என்னோடய டார்கெட் எல்லாமே உங்கள் நெட்வொர்க்கை பிடிச்சி ஜெயிலில் போடணும். இதுக்கு மேலே என் சமூகத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அவங்க வந்து வீணாகக்கூடாது, அவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னோட ஒரே நோக்கம். நீங்கள் ஒவ்வொருத்தராக ஆளை வச்சு என்னை வந்து டிஃபேம் பண்ணி என்ன வேணாலும் வீடியோ போடுங்க, ஐ டோன்ட் கேர். எனக்கு அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை, மெயினாக அதை பற்றி கேட்க நேரம் இல்லை. என்னோடய பாதை வேறு, என்னோடய பயணம் வேறு. என்னோடய பாதை வந்து உங்களெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்கேன். நான் போல்டாக ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் நெட்வொர்க்கை நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். உங்களை பிடிச்சி உள்ளார போடுறது மட்டும்தான் என்னோடய ஒரே நோக்கம். நீங்கள் என்ன நினைக்கலாம், போலீஸ்கிட்ட போவாங்க, போலீஸ் வந்து காசை கொடுத்தா வாங்கிட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம டிபார்ட்மெண்ட்டு அது கிடையாது. அந்த நீங்கள் நினைக்கிற ஆளுங்கிட்ட நாங்கள் போக மாட்டோம். போலீஸ் அப்படி பண்ண மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். அதை பற்றி நான் இப்போ விமர்சனம், போலீஸ் நல்லவங்களா கெட்டவங்களான்ற விமர்சனத்தை பற்றி நான் வரல, சரியா? உங்களை நான் எங்கே டார்கெட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் போக போக நான் சொல்வேன். தெரியும், உங்களுக்கே தானாக தெரியும். நீங்கள் என்ன நெட்வொர்க்கு, எந்தெந்த ஊரில் என்ன யார் புரோக்கர்ஸு, இங்கேருந்து எங்கே வெளிநாட்டுக்கு பொண்ணுங்களை எப்படி கடத்துறீங்க, எங்கே கொண்டு போகிறீங்க, எங்கே இறக்குறீங்க, எங்கே அடைச்சி வச்சுருக்கீங்க, எப்படி அவங்கள விபச்சாரத்துக்கு தள்ளுறீங்க,
அவங்கள அதில் எத்தனை பேரை நீங்கள் கொன்று இருக்கீங்க? எவ்வளோ பொண்ணுங்க இப்போ எங்கே இருக்காங்க? எல்லாமே என் கைக்கு, என் டேபிளுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே ஆண்டவனால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. சரியா? ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. நக்கீரன் கோபால் சார், நான் உங்ககிட்ட, உங்களுக்கு என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உங்ககிட்ட இந்த விஷயம் எப்பயோ வந்தாச்சு, நீங்கள் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை? அநேகமாக நான் நீங்கள் மௌனமாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்களும் என்னைய மாதிரி இந்த நெட்வொர்க்கை பிடிக்கிறதுக்கு நீங்கள் கட்டம் கட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நானும் நம்புகிறேன். அப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க கோபால் சார். இந்த விஷயத்தில் ஏன் 1 வருஷம் காலதாமதம்? எனக்கு பதில் சொல்லுங்கள். எனக்கு தயவு செய்து பதில் சொல்லுங்கள். எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. பொள்ளாச்சி சம்பவத்தில் நீங்கள் வெளியில் வாய்ஸ் கொடுத்தீங்க. அதில் தான் அவங்க எல்லாம் உள்ளார போனாங்க. அதில் தான் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சாங்க. ஏன் ஒரு பொண்ணு உங்ககிட்ட நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னதுக்கப்புறமும் ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை? சைலண்ட்டாக ஏன் இருக்கீங்க? இங்கே விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு அது மட்டும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் கோஆர்டினேட் பண்ணுறேன். எனக்கு சில விஷயங்கள், சில தகவல்கள் இப்போ நான் இதில் என்னால் சொல்ல முடியாது. நான் கோர்ட்டு மூலிமா, ஹைகோர்ட் மூலிமா ஒரு சில விஷயங்கள் என்னால் இப்போ பேச முடியல. நீங்கள் எனக்கு லைனில் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இல்லைன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் எனக்கு லைனில் வருவீங்கன்னு நம்புகிறேன், அவ்வளோதான் சார். சரி, பொதுமக்களுக்கு மறுபடியும் வரேன். மக்கள் தயவுசெய்து யாராவது உங்களை வேலை வாங்கி தரேன், மலேசியாவில், சிங்கப்பூரில், கத்தாரில் வேலை வாங்கி தரேன்னு சொன்னால் தயவுசெய்து நம்பி போகாதீங்க. படித்த பெண்களாக இருக்கட்டும், வீட்டு வேலை செய்கிற பெண்களாக இருக்கட்டும், ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குற, மெயினாக திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி தொழில் நகரத்தில் உள்ள பெண்கள் யாராவது உங்களை நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, தயவுசெய்து வெளிநாட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா போயிடாதீங்க. தயவுசெய்து போயிடாதீங்க. நீங்கள் போகிற வழியில் எங்கே போகணுமோ அங்கே போகாமல் உங்களை நடு வழியில் வேறு எங்கேயாவது இறக்கி அங்கேருந்து உங்களை அடைச்சி வச்சு உங்களை விபச்சாரத்துக்கு தள்ளி உயிரோடு நீங்கள் வந்தீங்கன்னா போச்சு. இதை மாதிரி பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல பெண்கள் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி அவங்க உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? பல பெண்களோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. பல பெண்கள் கண்ணீரோடு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த யூகே தமிழன், இந்த சில்ட்ரைங்க, இதுங்கெல்லாம் பேசுகிற இந்த வீடியோஸ் எல்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு அதுக்கெல்லாம் பதில் கொடுக்க எனக்கு நேரம் இல்லை. என்னோட பாதை என்ன அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த பாதையை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னை விமர்சனம் பண்ணி போடுற எந்த வீடியோஸுக்கும் நான் பதில் கொடுக்குற மாதிரி இல்லை. உங்களெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாகவே எனக்கு தெரியல. உங்களெல்லாம் நான் மதிக்கவே மாட்டேன். உங்களுக்கு தான் வேலை வெட்டி கிடையாது. வீட்டில் புருஷன் சம்பாதிச்சு கொடுக்குற காசை உட்காந்துட்டு தின்னுட்டு டிவி பார்த்துக்கிட்டு